அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த நரம்பு கோளாறு யாருக்கு ஏற்படும், எந்த ஜாதகருக்கு ஏற்படும் என்ற ஒரு அமைப்பு சொல்கிறேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் சத்தான உணவுகள் உண்ணாதனால் நரம்பு கோளாறுகள் பிரச்சனையால் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் அவங்களால் ஒரே இடத்துல உட்கார முடியாது. அதே போல் டூ வீலரில் போனாலும் கழுத்து வலிக்கும், முதுகு வலிக்கும். இதுக்கெல்லாம் இந்த உணவு தான் மிக மிக முக்கியம். வாய்க்கு ருசியாக இருக்குதுன்னு தேவையில்லாத உணவுகள்லாம் சாப்பிட்டு நம்மளே உடலை கெடுத்துக்கிறோம். ஆதி காலத்தில் நடந்து வேலைக்கு போனாங்க. இப்போ இந்த காலத்தில் இருக்கிற ஜாதகர்கள் அனைவருமே நடக்கிறதையும் ஒரு வேலையாக வச்சுருக்கோம். இதுக்கு மிக மிக காரணம் உணவு தான். அப்படி ஆரோக்கியமான உணவுகள் பெறணுன்னா இந்த வெயில் காலங்களில் இல்லை கோல்டு உடம்புக்கு இந்த ஹீட் உடம்புக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்துக்காக இரவு பழையது ஊற வச்சு, அதாவது தண்ணி ஊற்றி ஊற வச்சு இரவு சாதத்தை அதில் சிறிது வெந்தயத்தை போட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் எழுந்து அதை உங்கள் உடம்புக்கு ஏற்றாப்போல் தயிர் ஊற்றியும் சாப்பிட்லாம், இல்லை அப்படியே அந்த சாதத்தை சாப்பிட்லாம். சாப்பிட்டால் நரம்பு பலப்பெறும். கருத்தில் கொள்ளுங்கள், உடல் ஆரோக்கியம் பெறும். அதே போல் நரம்பு சாப்பிட சாப்பிட நரம்பு இரும்பு போல் ஆகி அந்த நரம்பு கோளாறு விலகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது ஆதி காலத்தினுடைய உணவு முறை. இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக இந்த நரம்பு கோளாறுலேருந்து விடுதலை பெறலாம். இப்போ இந்த நரம்பு கோளாறு ஜாதகத்து அடிப்படையில் எப்படி ஏற்படுது என்று சொல்கிறேன், கருத்தில் கொண்டு பரம்பிடுங்க. லான் ஒரு ஜாதக கட்டத்தில் லான் போட்டு லக்குனம், அங்கேருந்து 6ஆம் இடம், அந்த 6ஆம் வீட்டு ராகுவும் 6ஆம் வீட்டு அதிபதியும் ராகுவும் சேர்ந்து 2ஆம் வீட்டில் இருக்கவும், ஜென்ம லக்கணத்தில் செவ்வாய் இருந்து சூரியன் சனி ராகு ஆகிய பாவங்களில் பார்வை பெற்றும் அமைப்புடைய ஜாதகர் நரம்பு கோளாறால் மிகவும் துன்படுவார். கருத்தில் கொள்ளுங்கள். இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா மிகவும் பிரச்சனையை ஏற்படுத்தும். எப்பவுமே இந்த 6ஆம் வீட்டு அதிபதியும் ராகுவும் எந்த கட்டத்தில் சேர்ந்து இருந்தாலும் அந்த நரம்பு கோளாறு வர்றதுக்கு பிரச்சனை ஏற்படுத்திடுவாங்க. அதில் இந்த சூரியன் சனி இணைவும் சேர்ந்து அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். இந்த செவ்வாய் ராகு சூரியன் சனி இவங்களாலேயே இந்த நரம்பு கோளாறு ஏற்படுறதுக்கு பிரச்சனைகள் அதிகம். நான் ஒரு அமைப்பு சொல்லிருக்கேன். மீது அமைப்புகள் எப்படி வேணாலும் அமைப்புகள் ஏற்படலாம். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.